வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தகவல் ஒளியின் ரகசியம் பற்றி. ஒளி எதனால் நம்ம கேட்க முடியுது? காதுகள். ஸோ அதை பற்றி பார்ப்போம். நம்ம கேட்குற ஒளி வெறும் குரல் சத்தம் மட்டும் இல்லை, அது ஒளியும் அலைகளாக நம் மூளை நரம்பு அமைப்பு ஆன்மாவை தாக்குகிறது. ஸோ அதுக்கான வாசல் தான் காதுகள். ஆன்மீக பார்வையில் பார்த்தோம்னா வேத காலத்தில் நாதா யோகா என்ற ஒரு பிரிவு இருந்தது. ஒளியின் மூலம் ஆன்மீக வளர்ச்சி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத விளக்குற ஒரு நாத யோகா. ஓம் மந்திரங்கள் பஜனைகள் எல்லாமே காது வழியாக நம்மளுக்கு உள்ளே போய் நம்மளோட மனசை சுத்தம் செய்கிறதா சொல்கிறாங்க. ஒளி அலை மாதிரி. ஸோ அலைகள் மனசை காமாக வச்சு நம்மளோட கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ண வைக்குது. அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா, சவுண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் அது என்ன அப்படின்னு பார்த்தா 432 ஹெர்ட்ஸ் அண்ட் 528 ஹெர்ட்ஸ். ஸோ இது பிரெயின் வேவை சின்க்ரனைஸ் பண்ணி நம்ம ஆல்ஃபா தீட்டா வேவ்ஸோட சம்மந்தப்பட்டது. இந்த மாதிரி ஒளி கேட்கும்போது நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குறைஞ்சு செரோட்டோனின் என்று அழைக்கப்படும் ஹார்மோன் அதிகரிக்கும். அதனால் நம்மளோட மனநிலை மேம்படும். நேச்சரோட சவுண்ட்ஸ், அதாவது பறவைகளோட சத்தம், மழையோட சத்தம், கடல் அலைகளோட சத்தம், இதெல்லாம் பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் அதை ஸ்டிமுலேட் பண்ணி நம்மளுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். ஸோ அதனால் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் ஓம் ஜெபம் அல்லது இயற்கை ஒளி கேட்பது மிகவும் நல்லது. ஹெட்ஃபோன்ஸ் இல்லாமல் ஓப்பன் ஏராக நேச்சரோட ஒளியை கேட்கும்போது நம்மளோட எனர்ஜி ஃப்ளோ பெட்டராகும். கோயிலில் மணி அடிக்கிறத கேட்கும்போது கூட ஒரு ஸ்பேஸ் கிளென்சிங்காக இருக்கும். அதாவது நம்மளோட நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம மனசை தூய்மைப்படுத்தும். ஸோ அதனால் காது வெறும் கேட்கும் கருவி மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மீகத்தோட ஆண்டனா. எந்த ஒளியை கேட்கிறோம் என்பதில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது நம் மனசையும் உடலையும் பாதிக்கக்கூடியது. ஸோ அதனால் நல்ல வைப்ரேஷன் உள்ள சவுண்டுகளை மட்டுமே நம்ம காது வழியாக அனுமதித்து மனசையும் உடலையும் தூய்மையாக வச்சுக்கலாம். நன்றி. இன்னும் ஒரு தகவலோடு நாளை உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.